ஜெரோம் ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஒரு முழுமையான மனிதர். ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர்தான். ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பிரசங்கி, உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார். 10 times better and 1,000 times more. ப்ராஃபட் ஜெரோம் பெர்னாண்டோ எழுதியிருக்கிறார். உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக. உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை 10 அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள். www.uncommonresources.com தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive as people are receiving here. Open your heart as people are opening hearts here. Worship as people are worshiping. Hallelujah. தெய்வீக ஊழியத்தை பெற மிராக்கல் டோமுக்கு திரண்டு வர பல சர்வதேச பார்வையாளர்களுக்கு இடையில ருமேனியாவில இருந்து வந்திருக்கிற இந்த பெண்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற திறந்த இதயத்தோட வந்திருந்தாங்க. Where do you come from? Romania. Romania where? Bucharest. Bucharest. I have not been to Romania. Now in the spirit I am going. ப்ராஃபட் ஜெரோம் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியால மட்டுமே முடிகிற விதத்துல அவங்க ஆவிக்குள்ள பேச தொடங்கினாரு. அவங்க விசுவாசத்தை வளர்த்து அவங்கள ரட்சிப்புக்கு தயார் பண்ணாரு. Just to let you know, I am in Bucharest. I am standing in front of, it's like a legal building. The best way I can explain it. Stairs. படிகளா இருக்குமா? This is a legal building. It's like all the lawyers are going there. I am standing there. I go a few meters down. This is like a long stair. தெய்வீகமான துல்லியத்தோட ஆண்டவருக்கும் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைகளை வெளிப்படுத்தினாரு. அது அவங்களுடைய இருதயத்தை உயர்த்தி அவங்களுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வந்தது. And you go in. Security. It's like an embassy building. ஆமா prophet. I go in. ஆமா. And then I see lawyers. Just lawyers. What's that building? அது ஆபீஸ் பில்டிங். சட்டம் சம்பந்தமான விஷயங்களை செய்வாங்க. ஆமா. You know this place? தெரியும். ஏன்னா நாங்க 2 பேரும் அங்கதான் வேலை செய்றோம். There. ஆமா. In that location? ஆமா. Where I just showed you? ஆமா. ஊக்கம் மற்றும் சத்தியத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொன்னாரு. தேவ மனிதன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. As I come out of the building, பில்டிங்கை விட்டு வெளியே வந்ததும் rows of offices. வரிசையா அலுவலகம் இருந்துச்சு. Big buildings like a financial capital. Financial capital மாதிரி. ஆமா. And I'm going straight 100 meters அப்படியே கடந்து போகும்போது just like one of these places in America. I see the Lord prospering you there. அதை தொடர்ந்து ப்ராஃபட் ஜெரோம் அவங்கள ஒருத்தர் எதிர்கொள்ற ஆரோக்கிய சவால்களை பத்தி பேசினார். அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை முழு மனசோட நம்பினதும் அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது. So was everything I said true? ஆமா prophet. To what you know as the landscape and geography. I have never been to your office, but see how much God loves. Wow. If I can go to your office now, I can give you a promotion also. ஆமென். நான் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுக்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. I've titled the message Women Deliverers and Generational Consciousness. நான் இந்த செய்திக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பெண் விடுதலையாளர்கள் மற்றும் தலைமுறை உணர்வு. Isaiah chapter 58 verse number 12 says like this. ஏசாயா அதிகாரம் 58 வசனம் 12 இப்படி You கூறுகிறது. will raise up foundations for many generations. தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுவாய். You can build a family with money, but you cannot build a generation with money. உங்களால் பணத்தை கொண்டு ஒரு குடும்பத்தை கட்ட முடியும், ஆனால் ஒரு தலைமுறை கட்ட முடியாது. You build a generation by raising foundations. நீங்கள் ஒரு தலைமுறையை கட்டுவதற்கு அஸ்திபாரங்களை எழுப்ப வேண்டும். Look at your verse. உங்க வசனத்தை பாருங்க. Thou shall raise up foundations for many generations. தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். We are trying to build our families with money and we will do it. பணத்தை கொண்டு நம் குடும்பத்தை கட்ட முயற்சிக்கிறோம், அது நம்மால் But முடியும். your generation ஆனால் அடுத்த தலைமுறைக்கு needs foundation. அஸ்திபாரம் வேண்டும். What is a foundation? அஸ்திபாரம் என்றால் என்ன? A foundation is something that the next generation can build on top of after you are not there. ஒரு அஸ்திபாரம் என்பது உங்கள் காலம் முடிந்த பிறகு அடுத்த தலைமுறை அதன் மேல் கட்டக்கூடிய ஒன்று.
You can build a family with money, you raise generations with foundation. உங்களால் பணத்தை கொண்டு ஒரு குடும்பத்தை கட்ட முடியும், ஒரு தலைமுறையை எழுப்பதற்கு I அஸ்திபாரங்கள் want to வேண்டும். share 3 examples through the scriptures. வேதாங்கத்தில் இருந்து 3 உதாரணங்களை தர And விரும்புகிறேன். all 3 அந்த மூன்றும் have to do with women who became deliverers of their generation. பெண்கள் அவர்களுடைய தலைமுறையை விடுவித்ததை காட்டுகிறது. Not their family. அவங்க குடும்பத்திற்கு மட்டும் அல்ல, Focus on a generation. ஒரு தலைமுறை மேல கவனம் செலுத்தும். 3 women in the Bible. வேதாங்கத்தில் இருக்கிற 3 Number பெண்கள். 1, முதலாவது Naomi. நகோமி, Number 2, இரண்டாவது Mary. மரியாள், Number 3, மூன்றாவது the mother of Timothy. தீமோத்தேயுவின் தாய். Let's go. Naomi. நகோமி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். Ruth chapter 4 verse 18 through 22. ரூத் அதிகாரம் 4 வசனம் 18 இருந்து Now 22. these are the generations. Take note of the word generation. பேரரசருடைய சந்ததியின் வரலாறு. சந்ததிங்கிற வார்த்தையை We குறிச்சுக்கோங்க. are talking about women deliverers and generational consciousness. பெண் விடுதலையாளர்கள் மற்றும் தலைமுறை உணர்வு பத்தி பேசுறோம். Now these are the generations of Pharez. பேரேசுவின் சந்ததியின் வரலாறு. Pharez begat Hezron. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். Hezron begat Ram. எஸ்ரோன் ராமை பெற்றான். Ram begat Amminadab. ராம் அமினதாபை பெற்றான். Amminadab begat Nashon. அமினதாப் நகோசனை பெற்றான். Nashon begat Salmon. நகோசன் சல்மோனை பெற்றான். Salmon begat Boaz. சல்மோன் போவாஸை பெற்றான். Boaz begat Obed. போவாஸ் ஒபேதை பெற்றான். Obed begat Jesse. ஒபேத் ஈசாயை பெற்றான். Jesse begat David. ஈசாய் தாவீதை பெற்றான். Who is David? தாவீது யாரு? David was the bloodline through where Jesus came. இயேசு தாவீதுடைய வம்சாவளியில் பிறந்தவர். When God is calling you to be generation conscious, ஆண்டவர் உங்களுக்கு தலைமுறைக்கான உணர்வை தருகிறார் it's என்றார். because there is someone like Jesus coming in your bloodline. இயேசு போன்ற ஒருவர் உங்கள் வம்சாவளியில் வரப்போகிறார் என்று There's a அர்த்தம். king coming in your bloodline. உங்க வம்சாவளியில ஒரு அரசர் வரப்போகிறார். There wouldn't be a King David, தாவீது என்ற அரசர் உருவாகி இருக்க மாட்டார். and Jesus wouldn't have a pure bloodline இயேசுக்கு ஒரு தூய்மையான வம்சாவளி இருந்திருக்காது. if there wasn't a woman called Naomi who forgot her family and focused on her generation. நகோமி என்ற பெண் அவள் குடும்பத்தை மறந்து தலைமுறை மேல் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தால். Elimelech was the husband. எலிமெலோப் தான் கணவர். Naomi was the wife. நகோமி அவருடைய மனைவி. Took the 2 sons. 2 மகன்களை கூட்டிக் கொண்டு They went to a place called Moab. அவங்க மோவாபிற்கு போனாங்க. Migrated. இடம் பெயர்ந்தாங்க. After 10 years, 10 வருஷங்களுக்கு அப்புறம் the husband அவருடைய கணவர் and the 2 sons, மற்றும் 2 மகன்கள் they died. இறந்து போனாங்க. So Naomi நகோமி has lost her family. அவங்களோட குடும்பத்தை இழந்துட்டாங்க. Naomi doesn't have a family, நகோமிக்கு ஒரு குடும்பம் இல்ல. but she has a generation. ஆனா அவங்களுக்கு ஒரு தலைமுறை இருக்கு. And that generation is linked to 2 daughters-in-law. அந்த தலைமுறை 2 மருமகள்களோட இணைக்கப்பட்டு இருக்கு. But she decides to give the 2 daughters-in-law the option to leave. ஆனா அவங்க 2 மருமகள்களுக்கும் விட்டு போறதுக்கான வாய்ப்பை One கொடுத்தாங்க. left. ஒருத்தர் போனாங்க. Ruth stayed. ரூத் அவங்க கூடவே இருந்தாங்க. Ruth knew, ரூத்திற்கு தெரியும், my generation is connected to this woman. என் தலைமுறை இந்த பெண்ணோட இணைக்கப்பட்டிருக்குன்னு. Ruth and Boaz gets married. ரூத்தும் வபாஸும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. And Ruth has her first child, ரூத்திற்கு முதல் குழந்தை பிறக்கிறது. Obed. ஒபேத். Wow. வாவ். Obed has another child, அவர்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது. Jesse. ஜெசி. Jesse has 8 sons, ஜெசிக்கு 8 மகன்கள் and பிறந்தார்கள். one was a king. அதில் ஒருவர் ராஜா. I hope the whole church is listening. முழு சபையும் கவனிக்கிறீங்கன்னு நம்புறேன். If Naomi was family conscious ஒருவேளை நகோமி அவங்க குடும்பத்து மேல கவனம் செலுத்தி இருந்தா, and said, my 2 sons are என்னோட dead, 2 மகன்களும் இறந்துட்டாங்க, my husband is dead, என்னோட கணவர் இறந்துட்டாரு, there wouldn't be a king coming in her bloodline. அவங்க வம்சாவளியில ஒரு அரசர் பிறந்திருக்க மாட்டாரு. Women deliverers பெண் விடுவிப்பாளர்கள் with a generation conscious. தலைமுறை உணர்வுடன். One thing I've heard Pastor Wendy say about maybe 12 to 20 times, பாஸ்டர் வெண்டி maybe every decade, ஒருவேளை 10ல இருந்து 12 முறை இத பேசுறத நான் பார்த்திருக்கேன். I don't have family. எனக்கு குடும்பம் இல்ல. That's what she always said. நீங்க எப்பவும் அதை தான் சொல்லுவீங்க. My brother passed away. என் சகோதரர் இறந்துட்டாரு. That's Pastor Wendy's story. இது பாஸ்டர் வெண்டியோட கதை. Now, இப்ப I have only you and Jonathan. நீயும் ஜொனாத்தன் மட்டும் தான் I இருக்கீங்க. don't have family. எனக்கு ஒரு குடும்பம் இல்ல. When you don't have a family, உங்களுக்கு ஒரு குடும்பம் இல்லனா that's a good place to be. அது ரொம்ப நல்ல விஷயம் தான்.
Because God is trying to get you focused on something that's more important than family. That's your generation. என குடும்பத்தை விட ஒரு முக்கியமான விஷயத்து மேல கவனம் செலுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தராரு. அது தலைமுறை. The second example is Mary. இரண்டாவது உதாரணம் மரியாள். Luke chapter 1 verse 46 to 48. லூக்கா அதிகாரம் 1 46 முதல் 48வது So வசனம் வரை. Mary began to sing a song. மரியாள் ஒரு பாட்டு பாட தொடங்குறாங்க. My soul doth magnify the Lord. என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. My spirit hath rejoiced in God my Savior. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூர்கிறது. Watch the lyrics of her song. அவங்க பாட்டோடைய வரிகளை கவனிங்க. For he hath regarded the low estate of his handmaiden. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். For behold, இதோ from now onwards, இது முதல் all generations எல்லா சந்ததிகளும் shall call me blessed. என்னை பாக்கியவதி என்பார்கள். Mary, the mother of Jesus, இயேசுவின் தாய் மரியாள் was a woman deliverer with a generational consciousness. தலைமுறை உணர்வோடு இருந்த ஒரு பெண் விடுவிப்பாளர். Let me explain something about Mary. மரியாளை பத்தி நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் She கொடுக்கிறேன். was not at all family conscious. அவங்க கொஞ்சம் கூட குடும்பத்தை பத்தி கவலைப்படவே இல்ல. She was generation conscious. அவங்க தலைமுறை உணர்வோட இருந்தாங்க. Mary had planned her marriage. மரியாள் அவங்களுடைய திருமணத்தை திட்டமிட்டாங்க. She had a plan for her own family. அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருந்தது. But an angel of the Lord visited her ஆனா ஒரு தேவதூதன் அவங்கள சந்திக்கிறாரு. and said, from today, இன்று முதல் you're going to be with child. நீ கர்ப்பம் தெரிக்க போறன்னு சொல்றாரு. Now she has to make a decision. இப்போ அவங்க முடிவு செய்யணும். I'm not married, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. but you're saying I'm going to carry a child? ஆனா நான் கர்ப்பமாக போறேன்னு சொல்றீங்களா? And that is going to be the son of God? அதுவும் அவரு தேவகுமாரனா? What's going to happen to my own family? அப்ப என்னுடைய சொந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்? Temporarily, you have to put all your plans for your own family on hold. உங்க சொந்த குடும்பத்துக்கான திட்டத்தை தற்காலிகமா நிறுத்த வேண்டி இருக்கும். And Mary, we want you to focus on the generation. மரியாள் நீங்க உங்க தலைமுறை மேல கவனம் செலுத்தணும்னு நாங்க விரும்புறோம். Generation of what? எந்த தலைமுறை? The generation of David. தாவீதுனுடைய தலைமுறை. Because now the one born out of your womb is the son of David. ஏன்னா உங்க கர்ப்பத்துல இருந்து பிறக்க போகிறது தாவீதுடைய குமாரன். He is going to die as the savior. அவர் இரட்சகராக மரிப்பார். He is going to rise again on the third day. மூன்றாவது நாள் உயிர் தெழுவார். He is the lamb of God slain for the sins of the whole world. அவர் மொத்த உலகத்துக்காக மரிக்க போற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. Mary, மரியாள் look beyond your family. உன்னோட குடும்பத்துக்கு அப்பாலையும் பாரு. Look beyond your marriage. உன்னோட திருமணத்தை தாண்டி பாரு. Look beyond your plans. உன்னோட திட்டங்களை தாண்டி பாரு. Can you see the larger picture? உனக்காக இருக்கிற பெரிய திட்டம் தெரியுதா? There's a generation waiting on you. உனக்காக ஒரு தலைமுறை காத்துக்கிட்டு இருக்கு. And Mary said, let it be unto me according to your word. உம்முடைய வார்த்தையின்படி நடக்க கடவுது என மரியாள் சொன்னார். Woman deliverers with a generation consciousness. தலைமுறை உணர்வோடு இருக்கிற பெண் விடுவிப்பாளர்கள். மிராக்கிள் டோம் மையத்திலேயே குணப்படுத்தும் அறை உள்ளது. தீர்க்கதரிசி ஜெரம் பெர்னாண்டோ திரளான மக்களுக்கு ஊழியம் செய்யும் போது அற்புதங்கள் வெளிப்படும் இடம். குணப்படுத்தும் அறைக்கான தீர்க்கதரிசி ஜெரோமின் கனவு உண்மையிலேயே அசாதாரணமான ஒன்றாக வளர்ந்துள்ளது. எவ்வளவு தூரத்திலிருந்து ஒருவர் வந்தாலும் அவர்கள் அக்கறையோடு அன்போடு அரவணைக்கப்படக்கூடிய ஒரு சரணாலயத்தை உருவாக்க விரும்புகிறார். பயணத்தால் களைப்படைந்தவர்கள் சௌகரியமான தங்குமிடத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள். தேவைப்படுபவர்களுக்கு உணவும் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் எல்லையில்லா அன்பை பிரதிபலிக்கிறது. இந்த அழகான நோக்கம் எங்கள் PJFM பங்குதாரர்களை தாராளமான மனப்பான்மையால் மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும். அவர்கள் இரக்கத்தை செயலாக மாற்றுகிறார்கள். நாம் ஒன்றாக சேர்ந்து பலருக்கு இந்த நோக்கத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும். ஒவ்வொரு புன்னகையும், குணப்படுத்துதலின் ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு மாற்றப்பட்டவரின் வாழ்க்கையும் நாம் ஒன்றிணைந்து இந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுத்து இன்னும் பல அற்புதங்களை காணலாம். நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை மாற்றும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுங்கள். எங்கள் தீர்க்கதரிசி ஜெரோம் பெர்னாண்டோ மினிஸ்ட்ரீஸின் அறக்கட்டளையை ஆதரிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் www.prophetjerome.com/AA பார்வையிடவும். இந்த தீவு தேசத்தில் ஆண்டவரின் இருதயத்தை நிரப்புவதில் ஜெரோம் பெர்னாண்டோ பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். நாடு முழுக்க ஆயிரக்கணக்கானோரின் முகங்களில் புன்னகையை கொண்டு வந்துள்ளார்கள். தெய்வ தூதர் ஜெரோம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. Fasting is not abstaining. Fasting is refraining. Presenting another spectacular book release from a prolific author and an anointed teacher containing the most factual syllabus on fasting and prayer, 10 times better and 1,000 times more, by Prophet Jerome Fernando.
Fasting is not about your stomach, but about God. Prophet Jerome dispels confusion and misconceptions as he unravels the secrets of fasting and prayer based on the Holy Scriptures through 10 gripping chapters of unorthodox yet revolutionizing topics. Embark on your journey of fasting and prayer with a 10-day practical step-by-step plan included in this book, specially crafted to enable you to enter your new dawn and complete your assignment. A must-read. Visit www.uncommonresources.com and order your very own copy now. Third and final woman example மூன்றாவது மற்றும் இறுதி பெண் உதாரணம் is the mother of Timothy. திமோத்தேயுவின் தாய். 2 Timothy chapter 1 verse 5 2 தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் reads 5 like this. இப்படியாக கூறுகிறது. When I call to remembrance the unfeigned faith that is in thee, அந்த விசுவாசம் உன்னை முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் which dwelt first in your grandmother. உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்து இருந்தது. Grandmother உன் பாட்டி Louise லோவிசா and your mother Eunice. மற்றும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்து And இருந்தது. I am persuaded that is in thee also. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். Family, குடும்பத்தினரே, you know who Timothy is? திமோத்தேயு யாருன்னு தெரியுமா? Timothy was the spiritual son of St. Paul. திமோத்தேயு புனித பவுலின் மகன். And the mother released அவருடைய தாய் Timothy to be raised under Paul's ministry. பவுலின் ஊழியத்திற்கு கீழ் திமோத்தேயு வளர்வதற்கு அனுமதித்தான். And the Bible says, வேதமும் சொல்கிறது, when Paul wrote to Timothy, பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய போது he doesn't remember Timothy. அவர் திமோத்தேயுவை நேரடியாக He குறிப்பிடவில்லை. remembers Timothy's mother and mother's mother. திமோத்தேயுவின் தாய் மற்றும் அவருடைய தாயை குறிப்பிடுகிறார். Why? ஏன்? Because he knows, Timothy, what you have is genuine. It's called unfeigned faith. ஏன்னா திமோத்தேயு கிட்ட இருப்பது உண்மையான விசுவாசம் அவருக்கு தெரியும். What you have is genuine. அவர்கிட்ட இருக்கிறது உண்மையானது. But Timothy, how did you get it? ஆனா திமோத்தேயு அது உனக்கு எப்படி You கிடைச்சது? didn't get it from your father. அது உன் தந்தையிடம் இருந்து உனக்கு கிடைக்கவில்லை. Women, you don't realize your impact on your generation. பெண்களே, உங்க தலைமுறை மேல நீங்க என்ன தாக்கத்தை உருவாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. But where did Timothy get his faith? திமோத்தேயுக்கு அவருடைய விசுவாசம் எங்க இருந்து கிடைச்சது? The grandmother. பாட்டியிடம் இருந்து. The mother. தாயிடம் இருந்து. I say this as a revelation. நான் இத ஒரு வெளிப்பாடா சொல்றேன். In every generation God has caused a massive impact. There has always been two women. ஆண்டவர் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒவ்வொரு தலைமுறையிலையும் எப்பவோ இரண்டு பெண்கள் இருப்பாங்க. Yes. ஆமா. Always two women. எப்பவும் இரண்டு பெண்கள் இருப்பாங்க. In the case of Ruth's family, it was Naomi and Ruth. ரூத்தோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டா நகோமி மற்றும் ரூத் In the இருக்காங்க. case of Mary, it was Mary and Elizabeth. மரியாள் கதை எடுத்துக்கிட்டா மரியாள் மற்றும் எலிசபெத் இருக்காங்க. Titus chapter 2 verse 3. தீத்து அதிகாரம் 2 வசனம் 3. Women பெண்கள் have been the generational catalyst. ஒரு தலைமுறையையே ஊக்குவிப்பவர்களாக இருக்கிறார்கள். No matter what happens, என்ன நடந்தாலும் சரி, stay with your family. உங்க குடும்பத்தோட இருங்க. Who do you think taught it to us? நமக்கு அத யாரு சொல்லி தந்தாங்கன்னு There is நினைக்கிறீங்க? a woman deliverer with a generation consciousness. தலைமுறை உணர்வோட இருக்கிற ஒரு பெண் விடுவிப்பாளர் தான். While the men are doing all the nonsense, there is a woman who is winning her generation. She is winning it with her knees. ஆண்கள் தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் போது ஒரு பெண் தன் தலைமுறையை வெற்றியடைய செய்கிறாள், அதுவும் முழங்கால் இட்டு. Woman, when did you kneel before God? பெண்களை எப்போது ஆண்டவருக்கு முன் நீங்கள் There மண்டியிடுகிறீர்கள்? were times I would go into my mother's room and I would see my mother next to her bed praying with her Bible open and pages just all over the place, platinum, and father is missing. That I was missing. சில சமயம் அம்மாவோட அறைக்கு போகும்போது அவங்க படுக்கைக்கு பக்கத்துல ஜெபிச்சிட்டு இருப்பாங்க, முன்னாடி வேதாகமும் திறந்து இருக்கும். அப்ப என்னோட அப்பா அங்க இருக்க மாட்டாரு. Today women don't use the bed for prayer. இன்னைக்கு பெண்கள் பிரார்த்தனை பண்ண படுக்கையை பயன்படுத்துறது இல்ல. You can't win a generation on makeup. மேக்கப் மூலமா ஒரு தலைமுறையை அவங்க ஜெயிக்க வைக்க முடியாது. Women who go to gyms for 5 hours a day, you are stupid. ஒரு நாளைக்கு 5 மணி நேரங்கள் ஜிம்முக்கு போற பெண்கள் முட்டாள்கள். In any family தலைமுறை தாக்கம் ஏற்பட்ட that has made a generational impact, there has been two women. எந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் இரண்டு பெண்கள் இருப்பாங்க. Mary Elizabeth, மரியாள் எலிசபெத், Naomi Ruth, நகோமி ரூத், Louise and Eunice, லோவிசால் மற்றும் ஐனிக்கேயாள், Timothy's grandmother and mother. திமோத்தேயுவின் பாட்டி மற்றும் தாய். Titus chapter 2 verse 3. தீத்து அதிகாரம் 2 வசனம் 3. Meleketel elvamom radihan kovohotakais.
aged women, mature women, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் that they be in behavior as becometh holiness. அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடப்பவர்களும். A woman has to be holy, ஒரு பெண் பரிசுத்தமாய் இருக்கணும். not false accusers, அவதூறு பண்ணாதவர்களும், not given to much wine, மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாய் இருக்கவும், teachers of good things. நல்லதை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களாய் How இருக்கணும். many women in this ministry can teach good things? இந்த சபையில இருக்கிற எத்தனை பெண்களால நல்லதை சொல்லிக் கொடுக்க That முடியும்? they may teach the young women. அவங்க இளம் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். Look at the biodata of a senior woman. ஒரு மூத்த பெண்ணுடைய பயோடேட்டாவை பாருங்க. If you want to be a woman deliverer, ஒரு பெண் விடுவிப்பாளராய் இருக்கணும்னா you have to have a syllabus to teach younger women இளம் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்ககிட்ட ஒரு சிலபஸ் இருக்கணும். to love their husbands. அவங்க கணவர்களை நேசிக்கணும். All women may love their husbands, but only few women can teach other women how to love a husband. எல்லா பெண்களும் கணவனை நேசிப்பாங்க. ஆனா சில பெண்களால தான் மற்ற பெண்களுக்கு கணவனை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி தர முடியும். I pray that a day will come இப்படி ஒரு நாள் வர ஜெபிக்கிறேன். when all the women under the influence of my voice என் குரலை கேட்டுட்டு இருக்கிற எல்லா will be பெண்களாலையும் able to tell younger women, இளம் பெண்களுக்கு this is how you love your husband. உங்க கணவரை இப்படிதான் நேசிக்கணும்னு சொல்ற ஒரு நாள் வரணும். To love their children. அவங்க பிள்ளைகளை நேசிக்கணும். Look at that. To love their children. பாருங்க அவங்க பிள்ளைகளை Verse நேசிக்கணும். number 5. We need to ஐந்தாவது move வசனம். fast. To be discreet. தெளிந்த புத்தி உள்ளவர்களும், That means there's a quietness to a woman's beauty. அதாவது ஒரு பெண்ணுடைய அழகுல ஒரு அமைதி இருக்கும். She has to be chaste, கற்புள்ளவர்களாகவும் charm, புத்திசாலிகளாகவும் keepers at home, வீட்டில் தரித்து இருக்கிறவர்களும் not at the gym. ஜிம்ல இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. You are responsible for your home. நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு பொறுப்பு. I like the next one. I like the next one. Daughters, please. அடுத்தது எனக்கு பிடிச்ச விஷயம், மகள்களே கவனிங்க. The biodata of a woman deliverer is she is obedient to her own husband. ஒரு பெண் விடுவிப்பாளர் தன்னுடைய சொந்த கணவருக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருப்பாங்க. If I tell Pastor Melanie something, she will not argue. நான் பாஸ்டர் மெலனி கிட்ட ஏதாவது சொன்னா அவங்க வாக்குவாதம் பண்ண She மாட்டாங்க. will obey. கீழ்ப்படிவாங்க. I know it's difficult, அது கஷ்டம்னு எனக்கு but தெரியும். she'll still obey. ஆனாலும் கீழ்ப்படிவாங்க. There are 5 things 5 காரியங்களை that you can practically do as a woman deliverer. பெண் விடுவிப்பாளர்களா நடைமுறையில நீங்க செய்ய வேண்டியிருக்கு. If you want to deliver your generation. உங்க தலைமுறையை விடுவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, Number 1, முதலாவது see beyond your husband. உங்க கணவரையும் தாண்டி பாருங்க. Number 2, இரண்டாவது, never leave home. எப்பவும் வீட்டை விட்டு போகாதீங்க. No matter how hard it gets. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, Never pack your bags and leave. எப்பவும் பை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போகாதீங்க. Number 3, மூன்றாவது, make sure the kids marry right. உங்கள் குழந்தைகள் சரியான நபரை திருமணம் செய்து கொள்வதில் உறுதி செய்யுங்கள். Number 4, நான்காவது, be the example of faith. விசுவாசத்திற்கான உதாரணமாக இருங்க. Last one, இப்போ இது கடைசி. every woman deliverer ஒவ்வொரு பெண் விடுவிப்பாளரும் that has generation consciousness தலைமுறை உணர்வு இருக்கக்கூடியவங்க. should never give up on their calling. அவர்களின் அழைப்பை ஒரு நாளும் கைவிடக்கூடாது. Naomi didn't do it. நகோமி அப்படி பண்ணல. Ruth didn't do it. ரூத் அப்படி பண்ணல. Elizabeth didn't do it. எலிசபெத் அப்படி பண்ணல. Mary didn't do it. மரியாள் அப்படி பண்ணல. Eunice didn't do it. லோவிசால் அப்படி Louis பண்ணல. didn't do it. ஐனிகேயாலும் அப்படி பண்ணல. ப்ராஃபட், இவங்க பேரு தான் ஏமி, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க தன்னோட நாட்டுல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ப்ராஃபட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்க. நான் இங்க முதல் முறையா வந்திருக்கேன், ஏன்னா இங்க தான் சுகமாகணும்னு விரும்புறேன். ப்ராஃபிட்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் குணமானதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்ததை நான் என்ஜாய் பண்றேன். எனக்கு எந்த விதமான வலியும் இல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Thank you so much. Thank you, Thank Prophet. you. ரொம்ப நன்றி. Thank you for Thank you. coming to Sri Lanka to see me. மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பிரசங்கி, உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார். 10 times better and 1,000 times more. ப்ராஃபட் ஜெரம் பெர்னாண்டோ எழுதியிருக்கிறார். உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக. உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக, உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை 10 அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக, உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள். www.uncommonresources.com தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
Receive as people are receiving here. Open your heart as people are opening hearts here. Worship as people are worshiping. Hallelujah. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால ப்ராஃபட் ஜெரோமுக்கு பற்றாக்குறை மற்றும் ஏழ்மையில வாழ்ற சவால்களை பத்தி நல்லாவே தெரியும். அவருடைய சொந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தால ஈர்க்கப்பட்டு ஆதரவற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவருடைய விருப்பமும் தேவையாவும் இருக்கு. குழந்தைகளுடைய நலமோ அவங்களுடைய கல்வியோ ப்ராஃபட்டோட மிஷன்ல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. He has dedicated himself to providing books, nutritious meals, undergarments, shoes, school fees for thousands of students, drinking water facilities, and building sanitary facilities. Just a few of the many charitable deeds he has accomplished with his partners. As a demonstrator of Jesus' love, he extends his service beyond religious or ethnic boundaries. Providing school books is a major project of the ministry. As of now, we have distributed 50,000 books and supported 100 underprivileged schools across the island. ஜெரோம் பெர்னாண்டோ மினிஸ்ட்ரீஸின் அறக்கட்டளையை ஆதரிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் www.prophetjerome.com/AA பார்வையிடவும். We thank God for all the partners and friends of Prophet Jerome Fernando who have joined him in fulfilling God's heart in this island nation, bringing smiles to thousands across the country. தெய்வ தூதர் ஜெரோம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, இந்த அழகான நோக்கம் எங்கள் PJFM பங்குதாரர்களை தாராளமான மனப்பான்மையால் மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும். அவர்கள் இரக்கத்தை செயலாக மாற்றுகிறார்கள். நாம் ஒன்றாக சேர்ந்து பலருக்கு இந்த நோக்கத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும். ஒவ்வொரு புன்னகையும், குணப்படுத்துதலின் ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு மாற்றப்பட்டவரின் வாழ்க்கையும் உங்களது நன்கொடையாலே சாத்தியமானது. நாம் ஒன்றிணைந்து இந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுத்து இன்னும் பல அற்புதங்களை காணலாம். நாடு முழுக்க ஆயிரக்கணக்கானோரின் முகங்களில் புன்னகையை கொண்டு வந்துள்ளார்கள். நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை மாற்றும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுங்கள். எங்கள் தீர்க்கதரிசி ஜெரோம் பெர்னாண்டோ மினிஸ்ட்ரீஸின் அறக்கட்டளையை ஆதரிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் www.prophetjerome.com/AA பார்வையிடவும். Fasting is not abstaining, fasting is refraining. Presenting another spectacular book release from a prolific author and an anointed teacher containing the most factual syllabus on fasting and prayer, 10 times better and 1,000 times more, by Prophet Jerome Fernando. Fasting is not about your stomach, but about God. Prophet Jerome dispels confusion and misconceptions as he unravels the secrets of fasting and prayer based on the Holy Scriptures through 10 gripping chapters of unorthodox yet revolutionizing topics. Embark on your journey of fasting and prayer with a 10-day practical step-by-step plan included in this book, specially crafted to enable you to enter your new dawn and complete your assignment. A must-read. Visit www.uncommonresources.com and order your very own copy now. இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமாக உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மினிஸ்ட்ரியை பற்றி அதிக விவரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் காலை 6 மணிக்கு ஜீ தமிழில் உங்களை சந்திப்போம்.